மக்களே 178வது விஷயத்துல பேரலாம். போன எபிசோட்ல நாமி அந்த குரூவே சேர்ந்து பாம்பு வயித்துக்குள்ள போயிட்டாங்க. இதுல ஒரு பக்கம் ஜோரோவும் வைப்பரும் சேர்ந்து பாம்பு அடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா ஓம் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஜோரோட்டே வம்பெடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் கதையை முடிக்கணும், இந்த ஓம முடிச்சாதான் அடுத்து ஏன் வழி கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். வைப்பரும் அந்த பாம்பு அடிக்க பாக்கான். ஆனா பாம்பு அசால்ட்டா பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. அதுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அப்படி இப்படின்னு அடிக்கான். அது பிளாக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் ஜோரோ ஓடிக்கிட்டே இருக்கான். இவன் வேற எக்ஸ்டெண்டபிள் ஸ்வாட் வச்சிருக்கான். அதை வச்சு நீளமா இறக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவன் கதையை முடிச்சுட்டு அந்த பாம்பு கதையை முடிச்சதான் நாமே கான்ஃபாலையும் வெளியே இறக்க முடியும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜோரோ. ஆனா இவன் கதையை முடிக்க முடியும், அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோரோ யோசிக்கான். ஆனா அப்படியே அனல் வேகத்துல வந்து ஓம் ஒரு அட்டாக்க போடுதான். ஜோரோ அடிக்கான். ஜோரோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். நம்மளால ஒரு பக்கம் எங்க தாண்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஒளிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா வந்து பெரிய சோட வச்சு பாஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். என் அட்டாக்ல இருந்தா நீ தப்பிக்கவே முடியாடா, எங்கே நீ போக முடியாது, உனக்கு சாவுனா என்னன்னு காட்ட போறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஓம். ஒரு யாருன்னு தெரியாம துரத்து அடிக்கலான்னு பாக்குறான். ஆனா ஜோரோவை சுத்தி வரான். இவன் கதையை முதல்ல முடிக்கணும்னு சொல்லிட்டு இருட்டாய் நின்னுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. இவன் எங்க இருக்கான், இவனோட நெக்ஸ்ட் மூவ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டே இருக்கான். சடனா அண்டர் கிரவுண்ட் வந்து ஒரு அடி அடிக்கான். இருந்தாலும் ஜோரோ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். இவன் என்ன தாண்டா நினைக்கான், எதுக்கு நம்மள்ட்ட சண்டை இருக்கான்னு சொல்லிட்டு கூட தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. ஒரு பக்கம் டைமண்ட் சொல்லிட்டு வர வரானுங்க. டே ப்ளூசி மக்கள் அன்னைக்கு சாக போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட வரான். அதுக்குள்ள நீலாம் எனக்கு ஆளே கிடையாது சொல்லிட்டு ஜோரோ ஒரு அடி அடிக்கான். டைமண்ட் சொல்லிட்டே சாஞ்சிட்டான். ஓம் பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு சத்தமும் போயிருச்சு. அப்பனா நான் ஆள் போய்கிட்டே இருக்காங்க. இன்னும் 5 பேரு 2 அனிமல் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு சாண்டர் ஆளு அனல் வேகத்துல வரான். அதுக்குள்ள வந்து ஓம் ஒரு போர்டு போடுறான். சாண்டர் மக்களை சாச்சிட்டான். இன்னும் 4 பேரும் 2 விலங்கு மட்டும் தான் இருக்கு. இங்க நம்ம ஜோரோ டென்ஷன் ஆயிட்டான். 2 ஸ்வோர்ட்ஸ் ஹாக் வேவ்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட வரான். அதுக்குள்ள பார்த்தா அயன் வாழை உண்டாக்கிட்டான். ஜோரோ இடிச்சு சுத்திட்டு போய் விழுதான். இதாண்டா அயன் ஸ்வாட் கிளவுட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எந்த ஷேப்புக்குனாலும் மாத்தோண்டா, இது பக்கத்துல வர முடியாது சொல்றான். ஈசான் ஃபேன் சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான். சுத்தி அடிக்கான். அவன் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒரு பக்கம் இவனோட மூவ்மெண்ட் ரீட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு ஜோரோ பாத்துக்கிட்டு இருக்கான். டே ஸ்வாட்ஸ்மேன் இருந்தாலே பக்கத்துல இருந்து மட்டும் தான் அடிக்க முடியும், நீ தூரத்துல இருக்க, அதனால தான் என்ன அடிக்க முடியலன்னு சொல்றான். அது தாண்டா தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. 36 கேலிபர் ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். ஒரு போர்டு போடுறான். அவன் ஈஷான் விம்ப்னு ஒரு போர்டு போடுறான். 2 பேரும் ஈக்குவல் அடிக்கிறானுங்க. ஜோரோட அட்டாக்கே அவன் ரிப்பல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பிளாக் பண்றான். ஓமும் வேற லெவலா பண்ணிக்கிட்டு இருக்கான். ப்ளூசி மக்களுக்கு நல்ல ஆட்டம்லாம் தெரியுதாடான்னு சொல்லிட்டு ஓம் பாத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் ஜோரோ யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஆனா ஜோரோ சடனா எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கான். அப்பப்ப இவன் வேற எங்க தொலைஞ்சு போறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஓம் இறங்கி ஒரு பக்கம் ஜோரோவை தடிக்கிட்டு இருக்கான். நம்மளால சுத்தி வரான். எங்க தான் போறான்னு தெரியல. சரி மந்த்ராவை யூஸ் பண்ணி கதையை முடிச்சதான் சரி போட்டுருன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டே இருக்கான். ஜோரோ ஒரு பக்கம் அவன் காகிள்ஸை கழட்டி போட்டுட்டு தலையில கர்ச்சிஃப் கட்டிட்டான். அப்பனா எதிரியோட கதையை முடிக்க போறான்னு அர்த்தம். இங்க இந்த நாயோ நின்னுக்கிட்டு இருக்கு. ஹோலி ஒவ்வொருத்தரையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. நான் ஒரு சாண்டோரின் வாரியர்டா, உன்ட்டெல்லாம் தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹோலி நாயன் வந்து பாஞ்சு அடிக்கலான்னு வரான். ஹோலி சாண்டியன்ஸ் வெளுத்து தெரிஞ்சிருச்சு. சாண்டியன்ஸே சாஞ்சிட்டான். பாடா எல்லாரு கதையும் முடிஞ்சிருச்சு. இன்னும் 3 பேர் 2 விலங்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓம் பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஜோரோ அனல் வேகத்துல நின்னுக்கிட்டு இருக்கான். இன்னும் 2 பேர் 2 விலங்கு மட்டும் தான் இருக்க போது. ஒருத்தன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜோரோ முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஜோரோ கர்ச்சிஃப் கட்டிட்டு வேளாண் நின்னுக்கிட்டு இருக்கான். டே ப்ளூசி மக்களா, நீங்களும் காமரோட நல்லா தாண்டா சண்டை போட்டுறீங்க. ஆனா நான் ஆல்ரெடி உன்னை டார்கெட் பண்ணிட்டேன். உன் நெஞ்ச கிழிச்சு எரிய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ கடவுள்கிட்ட போய் ப்ரே பண்ணிக்கன்னு சொல்றான் அவன். நான் இது வரைக்கும் என்னைக்குமே கடவுளை வணங்குனதே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ ஒரு பக்கம். சரி என்னமோ ஒண்ணு நீ சாக தயாரான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே உன்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் கேட்க வரல, வாடா மோதி பாத்திரான்னு சொல்லிட்டு ஜோரோ வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கான். நம்மளால 3 ஸ்டோர் சைட்ல வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான். 36 இதானடா போட்டோம், இப்ப 72 போட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல 108 போட்டோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சடனா யோசிக்கிறான். 3 ஸ்வோர்ட் ஸ்டைல் 108 கேலிபர் ஃபீனிக்ஸ் சொல்லிட்டு ஒரு போர்டு போடுறான் ஜோரோ. அவன் அயன் கிளோட் எல்லாம் போடுதான். அதெல்லாம் தாண்டி விட்டு ஓமையே பிரிச்சு எரிஞ்சிட்டான் ஜோரோ. பிரீஸ்ட் அடிச்சல்ல பிரீஸ்ட் பேச்சு மூச்சு இல்லாம சாஞ்சிரே செஞ்சுட்டான். வேற ரோல் பண்ணிட்டான் ஜோரோ. ஒரு பக்கம் அந்த பாம்பை தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா இவன் அடின்னு அடிச்சு அவன் பாம்பு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா மேல இருந்து திரும்பி பாம்போட வாளுக்கு போய்கிட்டே இருக்காங்க. கான்ஃபாலோ ஆயிஷாவை காப்பாத்தி போய்கிட்டு இருக்காரு. கீழே டெட் தாண்டா இருக்கு. நம்ம சாக போறோம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா நாமி. நம்மளுக்கு கம் பலன்னு சொல்லிட்டு ஒரே சமயத்துல எல்லாத்தையும் காப்பாத்துறான் லூஃபி உள்ள இருந்துட்டு. இந்த கேவ நம்மள எப்படி தாண்டா வெளியே தப்பிச்சு போக போறோம்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே நம்ம பாம்பு வயிற்றுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. சடனா பார்த்தா நாமி திரும்பி பக்கம் அவ மண்டோட மட்டும் தான் இருக்கு. நாமி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டான். நாமி நீ நல்லா இருக்கியா, என்ன அதுக்குள்ள இறந்துட்டு இப்ப தானே பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா தலையில ஒரு போர்டு போடுறா. டே நான் இங்க தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. இங்க ஒரு பக்கம் ஆயிஷா அடி அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ரொம்ப நெருக்குன்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கா. ஆனா கான்ஃபால் காப்பாத்திருக்கன்னு செய்தார் ஆயிஷாவை. ஆனா அவரை விட்டு அப்படி இறங்குதா. இறங்கிட்டு அவர் பொருளை எடுத்து அடிச்சு நொறுக்கலான்னு பாக்குறா. சாண்டியன்ஸோட வீட்டை எடுக்க நினைச்சீங்களா, அதனால உங்க கதையை முடிக்க போறேன், உங்க தலையை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆயிஷா. கை நைட்டுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா நாமி. கை நைட்டை கொண்டா எப்படி
எல்லாத்தையும் சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கான். இன்னொருலாம் வரதுக்கு முன்னாடி ஸ்கைப்பின் மக்கள் தான் எங்களோட ஹோம்லேண்டே வந்து கேப்சர் பண்ணாங்க, அவங்க பார்த்த வேலை தான் இது சொல்லிக்கிட்டு இருக்காவா. 400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இவருக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சொல்றான் நாமி. என்னோட தலையெடுத்தாதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்குன்னா அதனால எடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாரு கான்ஃபால். ஆனா இங்க என்ன நடந்தாலுமே எதுவுமே மாற போறதுலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. முன்னோர்கள் வந்து உங்களோட சொந்த நாட்டை வந்து உங்கள்ட்ட இருந்து கைப்பற்றிட்டாங்க, அது ஏன் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஆனா நாள் போக போக என்னாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல, இப்ப நான் பவரே இல்லாம இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மன்னிச்சிருங்க, 400 வருஷமா உங்க மக்கள் வந்து இதுக்காண்டி சண்டை போட்டு இறந்தவங்களுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காரு கான்ஃபால். இவர் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நினைக்காங்க, எல்லாரும் அமைதியா இருக்கணும் வெம்மையா இருக்கணும் தான் நினைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. இவெல்லாம் கெட்ட ஆளுங்க, இவெல்லாம் நம்ப மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கம் ஆயிஷா. நாமி என்னெல்லாமோ சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா, இவர் அதுக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்றா. ஆயிஷா யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா போட்டதெல்லாம் வாராவா, அதுக்குள்ள லூஃபி வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இதுக்கிட்ட ஸ்டாப் பண்ண முட்டாளுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ஆயிஷா. அவர்தான் மன்னிப்பு கட்டார்ல, இனிமேல் அவர் உயிரை எடுக்கணும் அவசியமானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆயிஷா அதை கட்டிட்டு அப்படியே ஆள ஆரம்பிச்சுட்டு அந்த சோடை அப்படியே கீழே போடுதாவா. அப்படியே கட் பண்ணி நம்ம ரோபின் தான் கட்டுறாங்க. சாண்டோரா சிட்டி ஆஃப் கோல்டு, இங்கதான் இந்த கோல்டன் பெல் இருக்கும், இந்த ஊரோட சென்டர்ல இருக்கும்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காவா. அது மாதிரி இங்க ஏகப்பட்ட போனிகிளிஃபா இருக்கு, இதை வர ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த போனிகிளிஃப் இங்க தான் எங்கேயாச்சும் இருக்கணும், இதைத்தான் நான் தேடி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமா தேடி போய்கிட்டே இருக்காவா. அப்படி போறா, பார்த்தா ரயில் பாதெல்லாம் இருக்கு, இந்த ஊர்ல ரயில் பாதெல்லாம் இருந்திருக்க அப்படிலாம் சொல்லிட்டு பாத்துக்கிட்டே வரா. எப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கா. ஆனா அதுக்குள்ள இன்னொரு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஊசி பீப்புள் இவ்வளவு தூரம் வந்துட்டு ஸ்கைல உள்ள சாண்டோரா இடத்தையே கண்டுபிடிச்சிருக்கே, இது உண்மையிலே சூப்பரா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு லெஜெண்டரி சிட்டியவே வந்து நான் வந்து கிளவுட வச்சு கவர் பண்ணி வச்சிருந்தேன், இது யாருக்குமே ஒரு நாள் வர தெரிஞ்சதே இல்ல, ஆனா அதை நீ கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். கடவுளுக்கு கூட இது தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். யாரா நீன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா ரோபின். நான் தான் கடவுள்னு சொல்றான். நல்லா அறிவாளியா இருக்க, ப்ளூ சீல உள்ள ஆர்கியாலஜிஸ்டா தான் கண்டிப்பா நீ இருப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிக்க ரொம்ப நாளா ஆச்சு, ஆனா நீ வந்த உடனே எல்லாத்தையும் அக்கக்க படிக்க ஆரம்பிச்சிட்ட, வேற லெவல் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு நீ இங்க என்ன தங்கத்தை தேடி வந்தியோ அதுல இங்க இல்லவே இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. தங்கம்மா டே அதெல்லாம் ஆல்ரெடி நீ இங்க இருந்து எடுத்துருப்ப எனக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு இருக்காவா. தங்க எனக்கு தான் ரொம்ப கரெக்டா இருக்கும், அதனாலதான் நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அப்புறம் அந்த தங்க பெல்லை நீ எடுத்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. கோல்டன் பெல்லான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. பார்த்தா அவனுக்கு அதை பத்தி தெரியல. அந்த லெட்டர்ல நீ அப்படி என்னதான் படிச்ச, கோல்டன் பெல்லாமா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கா. இந்த சாண்டரா ஊர்ல ஒரு பெரிய கோல்டன் பெல்லி இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன், இந்த ஊருக்கு ஒரு பெருமையும் அதான் இருந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. கண்ணால பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு மாதிரி அவமானப்பட்டு நிக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஒரு பக்கவா. இல்ல எனக்கு தெரிஞ்சு அது இங்கதான் இருந்திருக்கும்னு நினைக்காது, இந்த வானத்துல தான் இருந்திருக்கும். ஏன்னா 400 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடம் வந்து வெடிச்சு இந்த வானத்துக்கு வந்து சேர்ந்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அப்பதான் இந்த அப்பற இடம் இங்க தெரிய வந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த சமயத்துல வந்தோன்னு ஒரு பெரிய பெல் சத்தமே கேட்டதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பெல் சத்தத்தை கேட்டு மக்கள்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ இதுக்கப்புறம் ஒரு வாய்ஸும் கேட்டுச்சு, ஒரு பாட்டு சத்தமும் கேட்டுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அந்த பெல்லே வந்து தங்கத்தால ரெடி பண்ணதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு, எல்லாமே முடிய போகுது, இனிமேல் அந்த கோல்டன் பெல்ல தேடி நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் பின்னாடி. அந்த கோல்டன் பெல் ஸ்கைல தான் இருக்குனா, அப்ப அந்த போனிகிளிஃபும் அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா பேசிக்கிட்டே இருக்கிறதுல இந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். போனி சாஞ்சிக்கும் உசப்புக்கும் தலையில வந்து கெட்ட போட்டு உட்கார வச்சிருக்கா, நீங்க சரியாயிருவீங்கன்னு சொல்லிட்டு உடனே பாக்க வராரு. இன்னும் இவங்க எலும்பலையான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. கண்டிஷன் போக போய் இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு தான் அப்பா இருக்குன்னு சொல்லிட்டு கோனிஸ் பேசிக்கிட்டு இருக்கா. கோனிஸ் என்னோட ஆசை என்ன, அந்த ஸ்கை பீப்புள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே நல்லா நிம்மதியா வாழணும், நீயும் நானும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாக்கையா பேசிக்கிட்டே இருக்காங்க. சடனா சூன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சிட்டு அந்த நரி என்ன சூய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அந்த காட்டுக்கு ஓரமா வந்து ஒருத்தர் சாஞ்சி நின்னுக்கிட்டு இருக்கான். யார் பார்த்தா ஒருத்தர் அடிபட்டு கிடக்கா. யார் நீங்க சொல்லிட்டு பாகைய வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் கான்ஃபாலோட ஆளு, 6 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஸ்குவாட்ல இருந்து சண்டை போட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் டைமண்ட் ஸ்குவாட்ல மெம்பரான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பாகையா காணி இவர் நம்ம சரி பண்ணணும், சீக்கிரம் வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாகையா சரின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. பொண்ணு என்னோட ஒய்ஃப் வந்து ஏஞ்சல் ஐலாண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கவலைப்படாதீங்க நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ஆனா அவன் சொல்றான் இல்ல இன்னொரு ஒரு பிளானோட தான் இப்ப வந்திருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஐபியாவே அழிக்க போறான், மொத்தத்தையும் ப்ளூ சி வேர்ல்டுக்கு இறக்க போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு மிரளுதாங்க ஒரு பக்கம். சொல்லுங்க இன்னொரு இங்க இருக்க எல்லார் கதையும் முடிக்க போறான், எல்லாத்தையும் எலிமினேட் பண்றதா அவனோட வேலைன்னு சொல்றான். பார்த்தா மொத்த மக்களையும் கொல்றதா வேலையா வச்சிருந்திருக்கான். கடவுள் சொன்னா அப்பையும் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஆர்க் மேக்ஸிமம் வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சடனா இது எல்லாத்தையும் என்னொரு கேட்டுக்கிட்டே இருக்கான். மந்த்ரா பவரை வச்சுட்டு பார்த்தா வானத்துல இருந்து ஒரு பெரிய வெளிச்சமே வந்துகிட்டு இருக்கு. உடனே சொல்லிட்டு நாங்க 6 வருஷமா ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு ஒரு ஃபிளையிங் ஷிப்பை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாகையை பிடிச்சி ஒரு தள்ளுறாரு. என்னன்னு பார்த்தா வானத்துல இருந்து ஒரு பெரிய வெளிச்சமே வருது. என்னோட ஆசை என்னன்னா அந்த மக்கள் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாகையை சொல்லி இருந்திருப்பாரு. உடனே கோனிஸை தள்ளி விட்டுட்டு அவ அப்பா மேல இடியே விழுந்துருச்சு. அப்பா என்ன ஆனார்னே தெரியல. அப்பான்னு சொல்லிட்டு கோனிஸ் கத்துறா. அதோட முடியுது. அதுக்கு அடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ங்க, பெல் பண்ணுங்க. மறந்துங்க. see you bye.